இன்றைக்கான எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாரு, இந்த 6 பேத்தில் வந்து யார் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க, ரியா வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை, அவங்க வந்து என்னென்னமோ பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ரணாவை வந்து சொல்கிறாங்க சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ரோவில் போய் கேட்குறாங்க சௌந்தர்யாட்ட, இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து தனியாக சொல்லியிருக்கலாமே, ஏன் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லார் முகத்தையும் நான் வந்து கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கிழிக்கலை, யாரோட முகத்தையும் வந்து கிழிக்கலை, நீங்கள் வந்து எதுவுமே பெருசாக பண்ணலை, அதான் எனக்கு அந்த இடத்த தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியா என்ன பண்ணுதுன்னா, தனியாக போகுது. தனியாக போய்ட்டுன்னு சொல்லிருக்கு, இவங்களே வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க, ஆனால் இவங்க வந்து மற்றவங்கள சொல்கிறாங்க, இவங்களே மிச்சர் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியா வந்து தனியாக போய் புலம்புறாங்க. எனக்கு என்னமோ அப்படி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ரியா வந்து தனியாக புலம்பக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறாங்க. வெளியே நான் ரிவ்யூ பண்ணேன், அப்போ எனக்கு பிடிக்காத ஆள் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி ரியா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டும் சௌந்தர்யா வந்து யோசிக்காமல் வந்து திருப்பி வந்து ரியாவை வந்து புகழ்வாங்களா? அந்த நேரத்தில் நீ என்ன சொல்கிறியோ அதை வச்சு தான் உனக்கு வந்து பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் சௌந்தர்யா இப்போ வர வர பார்த்தீங்கன்னா நல்லா ஹைக்குவாக வந்து நல்ல அறிவோடு இவங்க வந்து எதனால நம்ம கூட இப்போ பழகுறாங்க, வெளியே இருக்கும்போது அவங்க என்ன செயல் செஞ்சாங்க அப்படிங்கிறத நல்லா ரெண்டே யூகிச்சு தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவன் யார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கணிக்க முடியாது, அவன் பேச வச்சு தான் வந்து கணிக்க முடியும். இந்த பாயிண்ட் வந்து சொல்லுது, வெளியே பார்க்கும்போது ஒஸ்ட்டாக தெரிஞ்சு ஒரு சௌந்தர்யா ஒன்றுமே படலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, ஆனால் உள்ளே வரும்போது ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து கரெக்டாக டேக் பண்ணி தான் டேக் ஓவர் பண்ணி ரியா வந்து நீ வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ரியா வந்து கலங்கி போய் தனியாக கதறிட்டு இருக்குது. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.